இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, வணக்க மாதத்தின் 20ஆம் நாளாய் இன்று மரியா ஒற்றுமையின் தாய் என்கிற தியான கருத்தோடு மரியாளுடைய குணநலன்களை தியானித்தவர்களாய் அவர் பெற்ற அருளை நாம் பெறுவோம். திருத்துதர் பணி 1:14 மற்றும் 2:14 தொடக்க திருச்சபையின் இதயம் அன்னை மரியா என்று சொல்லலாம். இவர் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் தாய் மரியாவோடும் ஒருமனப்பட்டு தொடர்ந்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் என்று கூறுவார். அதாவது ஒன்று கூட்டிய அன்னை. இயேசுவின் இறப்புக்கு பின் சீடர்கள் பயந்து சிதறி போய் கிடந்தார்கள். அவர்களை மீண்டும் ஒரு கூரையின் கீழ் மேல்மாடியின் அறையில் ஒன்றிணைத்தது மரியா. மரியா அங்கே ஒரு பசை குளு போல செயல்பட்டார். ஒருமனப்படுதல் இந்த கிரேக்க மொழியில் இதற்கு ஒரே மூச்சில் என்று பொருள்படுகிறது. வெவ்வேறு குணாதிசயங்கள் கொண்ட 12 சீடர்களை ஒரே ஆன்மீக அலைவரிசையில் ஒன்று கூட்டி வந்தார் அன்னை மரியா. தூய் ஆவி இறங்குவதற்கு முன்பே மரியா அங்கே இருந்தார். ஆவியான ஒற்றுமையின் கடவுள். அந்த ஒற்றுமைக்கு வழிவகுத்த ஆலயமாக மரியா திகழ்ந்தார். தூய ஆவி வருகைக்கும் அன்னை மரியாளின் ஒற்றுமையின் பிரசனத்திற்கு வெளியே ஆழமான தொடர்பை தான் தியானிக்கிறோம். தூய ஆவியின் மூலம் ஆலயமான மரியா. மரியாவுக்கு தூய ஆவியானவர் புதியவர் அல்ல. பெந்தெக்கோஸ்து நாளில் ஆவியானவர் இறங்குவதற்கு 33 ஆண்டுகளுக்கு முன்பே மங்கள வார்த்தையின் போது மரியாவிடம் தூய ஆவியானவர் வந்திருந்தார் கபரியேல் தூதர் வழியாக. சீடர்கள் ஆவியானவருக்காக காத்திருந்த போது மரியா ஏற்கனவே ஆவியானவருடைய நிழலில் வாழ்ந்தவர். ஒரு தேர்வுக்கு போகும் மாணவர்களுக்கு அந்த தேர்வில் ஏற்கனவே வெற்றி பெற்ற ஆசிரியர் வழிகாட்டுவது போல சீடர்களுக்கு ஆவியானவரை வரவேற்க மரியா ஆன்மீக பயிற்சி கொடுக்கிறார். அதான் ஆலயத்தினுடைய தன்மை. ஒரு ஆலயம் என்பது கடவுள் தங்கும் இடம் மட்டுமல்ல, அது சிதறிய மக்களை ஒன்றிணைக்கும் இடம் என்பதை நாம் உணர வேண்டும். மரியா தன் கருவிலேயே இறைவனை சுமந்ததால் அவர் உயிருள்ள பேழை, தி லிவிங் ஆர்க், அந்த பேழையை சுற்றிய சீடர்கள் ஒன்றாக இணைந்தனர். தூய ஆவியான குழப்பமான இடத்தில் இறங்குவதில்லை, அவர் அமைதியான ஒருமனப்பட்ட இடத்தில் தான் இறங்குகிறார். ஒற்றுமையின் கடவுள். வானொலியில் ஒரு நிலையத்தை பிடிக்க அலைவரிசையை சரி செய்வது போல சீடர்கள் வெவ்வேறு மனநிலைகள், யார் பெரியவர், யார் காட்டி கொடுத்தவர், யார் உயர்ந்தவர், யார் தவறானவர், கசப்பும் வெறுப்புவைகள் எல்லாம் தாண்டி மரியாதன் ஜெபத்தால் ஒரே அலைவரிசைக்குள் அவர்களை கொண்டு வந்தார். அது ஒற்றுமை ஊற்றாக அன்னை மரியாள் இருக்கிறார். மரியா அங்கே இருந்தால்தான் பேதுருவும் யோவானும் மற்றவர்களும் தங்கள் பழைய பகைகளை மறந்து ஒருமனப்பட்டு திருத்துதர் பணி 1:14 படிக்கிறோம் இருக்க முடிகிறது. மரியா இல்லாத மேல்மாடி அறை வெறும் கட்டிடமாக இருந்திருக்கும். மரியா இருந்ததால் அது திருச்சபையாக மாறியது. பிரிவினை என்கிற சாபத்தை முறித்தார் அன்னை மரியா. பாவில் கோபுர மனிதர்கள் அகந்தையினால் பிரிந்து போன இடம். அங்கே மொழிகள் சிதறடிக்கப்பட்டன. ஆனால் பெந்தெக்கோஸ்து மேல்மாடி மரியா இந்த தாழ்ச்சியின் சிகரம் அங்கே இருந்ததால் ஆவியானவர் இறங்கி வந்து வெவ்வேறு மொழிகளில் பேசினாலும் எல்லோரையும் அன்பு என்ற ஒரே மொழியில் இணைத்தார். ஆவியானவர் மணமகன் என்றால் மரியா மணமகள். இவர்கள் இணைப்பில் தான் திருச்சபை என்ற குழந்தை பிறந்தது. இந்த திருமணத்திற்கு ஒற்றுமையே முதன்மையான விருந்து. எனவே மரியா இருக்கும் இடத்தில் பிரிவினை இல்லை. நகைச்சுவையாக சொன்னார், ஒரு வீட்டில் அம்மா இருக்கும் வரைதான் அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையாக இருப்பார்கள். அம்மா மறைந்த பிறகு சொத்து சண்டையும் மனஸ்தாபம் வருவது இயற்கை. மரியா திருச்சபையின் தாயாக அந்த மேல்மாடி அறையில் அமர்ந்திருந்தார். அவர் இருந்தவரை சீடர்களுள் நான் பெரியவனா நீ பெரியவனா என்ற சண்டை வரவில்லை. நம் சமுதாயத்தில் அல்ல சபையில் பிரிவினை வருகிறது என்றால் அங்கே மரியாவின் அந்த முழுமையான பிரசன்னம் குறைந்துவிட்டது என்ற அர்த்தம். அன்னையை முன்னிறுத்தினால் ஆவியானவர் அங்கே ஒற்றுமையை கொண்டு வருவார் என்பது உறுதி. மே மாதத்தினுடைய நாளிலே நாம் உணர வேண்டியது ஒற்றுமை என்பது நாம் முயற்சியால் பெறுவது மட்டுமல்ல, அது மரியாவோடு சேர்ந்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் தரும் கொடை. மரியா ஒரு ஆலயமாக திகழ்ந்தார். அந்த ஆலயத்திற்கு சீடர்கள் நுழைந்தார்கள். அங்கே ஆவியானவர் இறங்கினார். நாமும் மரியாவின் அந்த ஒற்றுமையின் ஆலயத்திற்கு நுழைவோம். அப்போது நாம் வாழ்விலும் புதிய பெந்தெக்கோஸ்து அனுபவம் பிறக்கும். அன்னையோடு சேர்ந்து ஜெபிப்போம். ஆவியானவர் அருளை பெறுவோம். ஒற்றுமை என்பது எல்லோருக்கும் ஒரு மாதிரி இருப்பதல்ல. வெவ்வேறு இசைக்கருவிகள் சேர்ந்து ஒரு அழகான இசையை உருவாக்குவது போல மரியா இசையின் கண்டக்டராக இருக்கிறார். அன்னை மரியாவை இசை நடத்துனர் என்று உருவகப்படுத்தி இன்னும் கூட நாம் ஒற்றுமையை இசை கச்சேரி என பார்ப்பது ஒரு உன்னதமான பார்வையாக இருக்கும்.
பன்முகத்தன்மை, சிம்பனியின் அழகு. ஒரு இசைக்குழுவில் வயலின், புல்லாங்குழல், மேளம், தபலா என பல கருவிகள் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதம். எல்லாம் ஒரே மாதிரி சத்தம் போட்டால் அது இசை அல்ல, அது வெறும் இரைச்சல். அங்கே சீடர்களை வேற்றுமை, ஒற்றுமையானது. மேல்மாடி அறையிலிருந்து சீடர்கள் அனைவரும் வெவ்வேறு பின்னணி கொண்டவர்கள். பேதுரு முன்கோபி, யோவான் அன்பானவர், தோமா சந்தேகம் கொண்டவர், முரட்டுத்தனம் கொண்டவர், இப்படி பலதரப்பட்ட மனநிலை கொண்டவர்கள். மரியா யாரையும் நீ வயலின் போல மாறாதே, நீ புல்லாங்குழல் போல மாறு என்று கட்டாயப்படுத்தவில்லை. மாறாக ஒவ்வொருவரின் தனித்தன்மையை, தனித்துவத்தையும் அங்கீகரித்து அவர்களை ஒரு பொதுவான இலக்கை இறைவனை நோக்கி திருப்பினார். ஒற்றுமை என்பது எல்லோரும் ஒரே மாதிரி சிந்திப்பதல்ல. ஒவ்வொருவரின் மாற்று கருத்துக்களை மதித்து பொது நன்மைக்காக இணைந்து செயல்படுவதே உண்மையான ஒற்றுமை. இசை நடத்த மரியாவின் மௌனமான வழிநடத்தலை பார்க்கிறோம். இசைக்கச்சேரி நடத்துவதில் சத்தம் போட மாட்டார். அவர் கையில் இருக்க ஒரு சிறிய குச்சின் அசைவுதான் சில கருவிகளை ஒருங்கிணைக்கும். அங்கே அதிகாரம் அல்ல, வழிகாட்டுதல். மரியா சீடர்களுக்கு கட்டளை போடவில்லை. அவர் ஒரு சைலண்ட் லீடராக ஜெபிக்கும் மற்றவர்களுக்கு ஜெபிக்க தூண்டப்பட்டார்கள். அவர் அமைதியாக இருந்த போது மற்றவர்கள் ஆவேசம் அடங்கியது. ஒரு கருவியின் ஓசை அதிகமாகவோ அல்லது குறைவாக இருந்தால் நடத்துவதை சரி செய்வார். அதுபோல சீடர்கள் யார் பெரியவர் என்ற சத்தம் விழுந்த போது மரியா தாழ்ச்சி என்ற இசையால் அவளின் சுருதியை சரி செய்தார். இசைக்கருவிகள் நடத்துறமாக இருந்தாலும் அங்கே இசை பிறக்க வேண்டும். திருச்சபையில் இந்த இசைதான் தூய ஆவியானவர். இசை என்பது காற்றில் பிறப்பது. ஆவியானவரும் காற்று போன்றவர். அது ஒத்திசைவது, ஹார்மனியால் அது உருவாகிறது. திருச்சபை அந்த இசைதான் ஒரு தூய ஆவியானவர். மரியா சீடர்களை ஒன்றிணைத்துக்க தயாராக வைத்திருந்ததால் தான் பெந்தெக்கோஸ்து நாளில் தூய ஆவியன் இறங்கி வந்தபோது அங்கே அற்புதமான மீட்பின் இசை பிறந்தது. நகைச்சுவையாக சொன்னால் நம் வீடுகள் நடப்பது சிம்பனி அல்ல, ஒரு கச்சேரி. ஒரே சத்தம். அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம் என ஒவ்வொருவரும் ராகம் பாடுகிறோம், தனித்தனி ராகம் பாடுகிறோம். ஆனால் குடும்பத்தில் மரியாவை பிரதிபலிக்க வேண்டும். குடும்பத்தில் யாராவது ஒரு அப்பா, அம்மா மரியாவை போல ஒரு கண்டக்டராக இருக்க வேண்டும். எல்லாரையும் ஒரே மேசையில் அமர வைத்து அன்பால் பிணைக்க வேண்டும். மரியாவின் கையில் இருப்பது அதிகார குச்சி அல்ல, அது ஜெபமாலை. அந்த ஜெபமாலை தான் குடும்பத்தின் சிதறிய மணிகளை ஒன்றாக சேர்க்கும் சங்கிலி. மே 20 என்று ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் மற்றவர்களோடு சேர்ந்து ஒரு அழகான இசையை உருவாக்குவேனா, அல்லது தனிப்பட்ட ராகத்தை பாடி ஒற்றுமையை குலைப்பேனா? அன்னை மரியா அந்த இசைக்குழுவின் நடுவே அமர்ந்து நம்மை வழிநடத்துகிறார். நம்மிடம் உள்ள சுருதி தப்பிய குணங்களை அவரிடம் ஒப்படைப்போம். அவர் நம்மை சீர்படித்து தூய ஆவியான வாசிக்கும் ஒரு அழகான இசைக்கருவியாக நம்மை மாற்றுவார். அன்னை மரியாவின் தலைமையில் கீழ் நம் அனைவரும் ஒற்றுமை என்ற உன்னத இசையை உலகிற்கு இசையாக கொடுப்போம். இந்த அன்னையினுடைய 20ஆம் நாளிலே, மே மாதத்தில் இன்று அன்னையின் இருந்த ஒற்றுமையை வளர்க்கும் குணங்களை ஆராய்வோம். மீண்டும் மீண்டும் அதைத்தான் கூறுகிறோம். தாழ்ச்சி ஒற்றுமையின் அஸ்திவாரம். மன்னித்தல் காயங்களை ஆற்றக்கூடியது. ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்தார் யார் பெரியவர் என்ற சண்டை வரும். சீடர்களுக்குள்ளும் இருந்த மரியா அங்கே ஒரு சீனியர் கன்சல்டன்ட் போல சத்தமில்லாமல் அந்த சண்டைகளை தீர்த்து வைத்தார். ஒரு சபையில், ஒரு பங்கில் பிரச்சனை வந்ததாம். ஒருவர் சொன்னாராம், நாம் எல்லோரும் ஒற்றுமையா இருக்கணும். இன்னொரு கேட்டாராம், யாருடைய தலையின் கீழ்? உடனே மரியா சொன்னாராம், என் தலையின் கீழ் அல்ல, உன் மகனின் தலையின் கீழ் என் நிழலில் நில்லுங்கள். இன்றைய சிதறிப்போம் குடும்பங்களுக்கு மரியா ஒரு பாடம். வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்திருக்கும் நாம் இதயங்களால் இணைய மரியாவிடம் பாடம் கற்க வேண்டும். மே மாதத்தில் ஒற்றுமையை நோக்கி 20ஆம் நாளிலே நாம் ஜெபிப்போம். மே மாதம் தெருவெங்கும் ஜெபமாலை சொல்வது மக்களை ஜாதி வேதமின்றி ஒன்றிணைப்பதற்காகவே. பக்தியின் தன்மை. ஜெபமாலை ஒரு சங்கிலி. அது நம்மை இறைவனோடும் ஒருவரோடும் பிணைக்கிறது. நம் இல்லங்களில் உள்ள சுவர்களை இடித்து பாலங்களை கட்டுவதே இந்த வணக்க மாதத்தின் நோக்கம். மரியா திருச்சபையின் தாய், இந்த மதர் ஆஃப் சர்ச். ஒரு தாய் பிள்ளைகள் அடித்துக் கொள்வதை ஒருபோதும் விரும்ப மாட்டார். திருச்சபை ஒரு குடும்பமாக வைத்திருப்பதே அன்னையினுடைய நோக்கம். இறுதியாக அன்புக்குரியவர்களே, 20ஆம் நாள் அன்று நாம் முடிவெடுப்போம். மரியா ஒற்றுமையின் தாய். அவள் ஜெபிக்க நாம் யாரிடமாவது பேசாமல் இருந்தால் இந்த அவரிடம் பேசி சமாதானமாகும். ஒற்றுமை இல்லாத ஜெபம் உயிரில்லாத உடல் போன்றது. ஒற்றுமை இல்லாத ஜெபம் உயிரில்லாத உடல் போன்றது.
ஒரு ஊரில் 2 பேர் பயங்கர சண்டை. ஒருவன் சொன்னான், நான் உன்னை பரலோகத்துல கூட பார்க்க மாட்டேன். சாமி சொன்னாராம், தம்பி, அங்கே மரியா ஒரு காமன் டைனிங் டேபிள் போட்டு எல்லாரையும் ஒன்னாகத்தான் உட்கார வைப்பார். இப்போதே பழகிக்கொள் என்றாராம். அன்னையின் அந்த ஒற்றுமையின் ஆவி நம் குடும்பங்களிலும் நம்முடைய பங்கிலும் சபையிலும் பெருக்கட்டும். ஒற்றுமை மக்களாக இந்த மே மாதத்திலே ஒன்றித்து கடவுளுடைய அரசை புகழ்வோம். மரியே வாழ்க.